நீங்க ஒரு நாள் கடற்கரையில நின்னு இப்படி யோசிச்சிருக்கீங்களா? உங்க கண் போகும் தூரத்துக்கு அப்புறமும் இன்னொரு உலகம் இருக்கும்னு. அங்க தண்ணீர் ஆழம் மட்டும் இல்ல, அந்த ஆழத்துல ரகசியங்களும் மறைஞ்சிருக்கு. ஒரு உலகத்தை இமேஜின் பண்ணுங்க. முழுக்க முழுக்க இருட்டு. சூரிய ஒளி எப்பவும் சேராத இடம். எந்த சத்தமும் கேட்காத இடம். அங்க அமைதி கூட கத்திக்கிட்டு இருப்பது மாதிரி இருக்கும். காற்றே இல்ல, ஆனா பிரஷர் அவ்வளவு அதிகம். இரும்பு கூட நசுங்கி போகும். அந்த இருட்டுல சில உயிரினங்கள் இருக்குது. மனிதன் மாதிரி இல்ல, மிருகம் மாதிரி இல்ல, பார்க்கறதுக்கு ஏலியன் மாதிரி. ஆனா அதுங்க இந்த பூமியோட தான் பாகம். டீப் சீ, கடலின் அந்த பகுதி 80% மேல இன்னும் முழுசா எக்ஸ்ப்ளோர் செய்யல. நாசா ஸ்பேஸ் போய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கு. ஆனா கடலின் அடித்தளம் இன்னும் நமக்கே ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி தான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கடலுக்கு கீழே இருக்கிற சில உயிரினங்களுக்கு கண்களே இல்ல, ஆனா அதுங்க உயிரோட இருக்குது. சிலது ஒரு செகண்ட்லயே தங்கள் இரையை முழுசா சாப்பிடும். சிலது சைஸ்ல சின்னது மாதிரி தோணும், ஆனா அதுங்க உள்ள கோடிக்கணக்கான வருட சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் மறைஞ்சிருக்கு. மேலும் சில உயிரினங்கள் அவ்வளவு பெரியவை, டைட்டானிக் மாதிரி ஷிப்பு கூட அதுங்களுக்கு லஞ்ச் மாதிரி தான் இருக்கும். மர்மம் மீடியா இந்த எபிசோட்ல நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது மிஸ்டீரியஸ் டீப் சீ கிரீச்சர்ஸ். கடலின் மிக ஆழமான, மிக வித்தியாசமான, மிக ஆபத்தான உயிரினங்கள். அதுங்க இருப்பதுக்கு ப்ரூஃப் இருக்கு, ஆனா முழுசா புரிஞ்சுக்க முடியல. நம்பர் 1, காப்லின் ஷார்க், கடலின் பேய். காப்லின் ஷார்க் ஒரு ப்ரீஹிஸ்டாரிக் ஷார்க் ஸ்பீஷீஸ். 125 மில்லியன் இயர்ஸ் ஆகியும் இருந்து கொண்டிருக்குது. இது பிங்கிஷ் கலர்ல இருக்கும். இதோட வாய் டெலஸ்கோப் மாதிரி முன்னாடி வெளியே நீளும். அதால தான் லைட்னிங் ஸ்பீட்ல இரையை அட்டாக் பண்ணும். இது பொதுவா 1000 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்துல வாழும். பல பேர் இதோட முகம் பேய் மாதிரி இருக்குன்னு சொல்வாங்க. அதனால இதுக்கு கோஸ்ட் ஷார்க்னு பேரு. இதோட பற்கள் ரொம்ப ஷார்ப். ஒரு தடவை பிடிச்சா இரைக்கு எஸ்கேப் சான்ஸ் ரொம்ப குறைவு. காப்லின் ஷார்க் கிட்ட எலக்ட்ரோ ரிசெப்டர்ஸ் இருக்கு. அதால முழுக்க இருட்டுல கூட இரை லொகேஷன் டிடெக்ட் பண்ண முடியும். இது ரொம்ப ரேர். இப்ப வரைக்கும் சில தடவை தான் கேமரால கேப்சர் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2, ஜாயண்ட் ஸ்குவிட். உண்மையான கிராக்கனா? ஜாயண்ட் ஸ்குவிட் பற்றி பழைய மித்தாலஜில கிராக்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஷிப்புகளை கடலுக்குள் இழுத்து போகும் மான்ஸ்டர்னு. ஜாயண்ட் ஸ்குவிட் 40 ஃபீட் வரைக்கும் வளரலாம். அதோட டென்டக்கிள்ஸ்ல சக்ஷன் கப்ஸ் இருக்கும். அது எந்த இரையையும் டைட்டா பிடிச்சுக்கும். இதோட கண் உலகத்திலேயே பிக்கெஸ்ட் ஐஸ்ல ஒன்று. 10 இன்ச் வரைக்கும் இருக்கும். இந்த உயிரினம் 3000 ஃபீட்டுக்கும் மேல ஆழத்துல வாழும். அட்டாக் பண்ற வேகம் லைட்னிங் ஸ்பீட். டென்டக்கிள்ல சுற்றி பிடித்து பின் பீக் கொண்டு கிழிச்சு சாப்பிடும். அதிகமா ஷாக் ஆக்குற விஷயம் ஜாயண்ட் ஸ்குவிட் வாசஸ் ஸ்பெர்ம் வேல் பேட்டில். பல தடவை ஸ்பெர்ம் வேல் உடம்புல ஜாயண்ட் ஸ்குவிட் சக்ஷன் மார்க்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 3, ஆங்குலர் ஃபிஷ், இருட்டின் வேட்டைக்காரன். ஆங்குலர் ஃபிஷ் டீப் சீயின் இன்னொரு ஹாரர் கிரீச்சர். இதோட தலையிலிருந்து ஒரு க்ளோயிங் லியோர் இருக்கும். சின்ன பல்பு மாதிரி ஒளி கொடுக்கும் ஸ்ட்ரக்சர். அது லைட் யூஸ் பண்ணி மற்ற மீன்களை அட்ராக்ட் பண்ணும். இரை அருகா வந்த உடனே ஒரே அடியில முழுசா விழுங்கிடும். ஃபீமேல் ஆங்குலர் ஃபிஷ் சைஸ்ல மேல விட 10 மடங்கு பெரியது. மேட்டிங்க்கு பிறகு மேல் ஆங்குலர் ஃபிஷ் ஃபீமேல் உடம்போட ஒட்டிக்கிட்டு டிசால்வ் ஆயிடும். முழு லைஃபும் ரீப்ரொடக்ஷனுக்காக அவளோட சேர்ந்திருக்கும். இந்த உயிரினம் 2000 முதல் 5000 மீட்டர் டெப்த்ல வாழும். அங்க எந்த ஒளியும் கிடையாது. இதோட லைட் பயோலூமினசன்ஸ் காரணமா வரும். நம்பர் 4, ஃப்ரில்டு ஷார்க், ஜூராசிக் மிருகம். ஃப்ரில்டு ஷார்க் இன்னொரு ப்ரீஹிஸ்டாரிக் உயிரினம். 80 மில்லியன் இயர்ஸ் பழமையானது என்று நம்பப்படுகிறது. இதோட பாடி ஈல் மாதிரி இருக்கும். 300க்கும் மேல் ஷார்ப் டீத் 25 ரோஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். இது டைரக்டா இரையை முழுசா விழுங்கிடும். சூ பண்ணவே மாட்டாது. மூவ்மெண்ட் ஸ்லோவா இருக்கும். ஆனா ஆம்புஷ் அட்டாக்ல மாஸ்டர். ஃப்ரில்டு ஷார்க் டிஎன்ஏ ரொம்ப சேஞ்ச் ஆகல. அதனால இத லிவிங் ஃபாசில்னு சொல்வாங்க. மோஸ்ட்லி ஜப்பான் சைட்லயும் அட்லாண்டிக் ஓஷன் சில டீப் பகுதிகளிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 5, பேர் ஐ ஃபிஷ், வெளிச்சமா தெரியும் மூளை. இந்த மீன் ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் மாதிரி இருக்கும். இதோட தலையின் உள்ளே இருக்கும் பிரெயின், ஐஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்டா வெளியே தெரியும்னு சொல்லலாம். டிரான்ஸ்பரண்ட் டோம் வழியா இதோட கண்கள் வெளியே தெளிவா தெரியும். இதோட ஐஸ் மேல பக்கம் நோக்கி இருக்கும். ஏன்னா மேல இருந்து வரும் இரையை டிடெக்ட் பண்ணணும்.
பேரை ஃபிஷ் ஒரு குவாய்ட் ஹண்டர். இது அதிகமா ஸ்டேஷனரியாவே இருக்கும். இரை அருகா வந்தாதான் மூவ் ஆகும். சயின்டிஸ்ட் இன்னும் இந்த ஃபிஷ் பற்றி கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. இதோட விஷன் சிஸ்டம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இந்த ஃபிஷ் மோஸ்ட்லி 2000 ஃபீட்டுக்கும் கீழே தான் வாழும். நம்பர் 6, கல்பர் ஈல். ஏலியன் மாதிரி வாயுள்ள ஈல். கல்பர் ஈலோட வாயே பாடியை விட பெரியது. இது வாயை திறந்தா நேரா ஏலியன் கிரீச்சர் மாதிரி தெரியும். இதோட மவுத் பலூன் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். இரையை முழுசா ஒரே தடவையில விழுங்கிடும். கல்ப ஈல் கிட்ட ஒளிரும் வால் இருக்கும். அதிலிருந்து வரும் லைட் யூஸ் பண்ணி இரையை அட்ராக்ட் பண்ணும். இந்த கிரீச்சர் மோஸ்ட்லி 5000 முதல் 7000 மீட்டர் டெப்த்ல தான் இருக்கும். இதோட டைஜஷன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோ. ஒரு தடவை சாப்பிட்டா பல நாள்கள் வேற எதுவும் சாப்பிடாது. நம்பர் 7, ஃபேங் டூத். மிக அதிகம் ஷார்ப் டீத். ஃபேங் டூத் ஃபிஷ்ஷோட பற்கள் பாடி சைஸை விட பெரியது போல இருக்கும். அதோட டீத் அவ்வளவு பெரியதும் ஷார்ப்பாவும் இருக்கும். வாயை மூடும்போது அந்த டீத் ஸ்பெஷல் சாக்கெட் உள்ள கிட் ஆகும். இது சைஸ்ல சின்னது, ஆனா லுக் பார்த்தா ஹாரர் மூவில இருந்து வந்த மாதிரி இருக்கும். ஃபேங் டூத் மோஸ்ட்லி குரூப்ஸ்ல தான் இருக்கும். அதிகமா அக்ரெசிவ் ஹண்டர். இதோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங். முழுக்க இருட்டுல கூட இரையை ட்ராக் பண்ணும். நம்பர் 8, டீப் சீ டிராகன் ஃபிஷ். இருட்டின் மிருகம். டிராகன் ஃபிஷ் ஒரு பயோலூமினசன்ட் ஃபிஷ். இதோட பாடியில சின்ன சின்ன லைட்ஸ் இருக்கும். அந்த லைட் யூஸ் பண்ணி இருட்டுல கேமஃப்ளாஜ் ஆயிடும். இதோட டீத் டிரான்ஸ்பரண்ட், அதனால லைட் ரிஃப்ளெக்ட் ஆகாது. இரை இதை ஈஸியா டிடெக்ட் பண்ண முடியாது. இது சைஸ்ல சின்னதுதான், ஆனா சின்ன மீன்களுக்கு நைட்மேர். டிராகன் ஃபிஷ் கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு, ஹீட் சென்சிங் விஷன். அது எதிரி உயிரியையும் இரையையும் டிடெக்ட் பண்ண உதவும். நம்பர் 9, வாம்பயர் ஸ்குவிட். ரத்தம் குடிக்குமோ? பேர் கேட்கிறப்போ ரத்தம் குடிக்கும் மாதிரி தோணும். ஆனா ஆக்சுவலி இது பாறை துகள்கள், இறந்த இலைகள் அல்லது மலம் சாப்பிடும். அதாவது கடலுக்கு கீழே விழும் ஆர்கானிக் மேட்டர். வாம்பயர் ஸ்குவிட் கிட்ட வலை போல கைகள் இருக்கும். அது குடை மாதிரி ஷேப்ல இருக்கும். செல்ஃப் டிஃபென்ஸுக்கு ஷார்ப் டென்டக்கல்ஸ் யூஸ் பண்ணும். பயந்தா க்ளோயிங் இங்க் ரிலீஸ் பண்ணும். இதோட அடர் சிவப்பு. பாடி ஒளி ஊடுருவக்கூடியது. பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கும். இந்த கிரீச்சர் 3000 மீட்டருக்கும் கீழே தான் வாழும். நம்பர் 10, கொலாசல் ஸ்குவிட். உலகின் மிகப்பெரிய முதுகெலும்பு இல்லாத விலங்கு. பெரிய ஸ்குவிட் ராட்சத ஸ்குவிட்டை விட பெரியது. இதோட வெயிட் 500 கிலோகிராம் வரைக்கும் இருக்கும். டென்டக்கிள்ஸ்ல ஹுக்ஸ் இருக்கும். அது இரையை பிடிக்க மட்டுமில்ல, சில நேரம் லிட்ரலா கிழிச்சு விடும். இது ரொம்ப ரேர். இப்ப வரைக்கும் சில தடவை தான் லைவா கேப்சர் பண்ணியிருக்காங்க. இதோட நரம்பு மண்டலம் ரொம்ப அட்வான்ஸ்ட், அதனால இது எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட்னு நம்புறாங்க. கொலாசல் ஸ்குவிட்டோட கண்கள் உலகத்திலேயே பிக்கெஸ்ட் ஐஸ்ல ஒன்று. டீப் சீல சின்ன மூவ்மெண்ட் கூட டிடெக்ட் பண்ணும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரீச்சர்ஸ் எல்லாம் வெறும் வித்தியாசமா இருக்குதுல்ல, பயமா இருக்குதுல்ல. நேச்சரோட டைவர்சிட்டியையும் பவரையும் நமக்கு உணர்த்துற உயிரினங்கள். இவங்க எல்லாம் மனிதன் சர்வைவ் பண்ண முடியாத சூழ்நிலையில வாழுதுங்க. அதனாலதான் இன்னும் அதிகமா ஃபேசினேட்டிங்கா இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு இதில் எந்த கிரீச்சர் மிகவும் டேஞ்சரஸா அல்லது மிஸ்டீரியஸா தோணுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படிப்பட்ட இன்னும் மிஸ்டீரியஸ் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மர்மம் மீடியா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு ஆழமான ரகசியத்தோட சந்திப்போம்.